10 வருஷம் முன்னாடி அந்த இடத்துல லேண்ட் வாங்கியிருந்தாலும் இல்லை கோல்டை வாங்கியிருந்தாலும் இன்னைக்கு என் ரேஞ்சே வேற அப்படின்னு நடக்காத விஷயத்தை பற்றி கெத்தா பேசுகிற நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையாகவே அதெல்லாம் நடந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். வெல்கம் டு W3 Hubs. இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். பூமர், பாப்பின்ஸ், இந்த ஷாம்பு பேக்கெட்டு இதெல்லாம் தவிர மற்ற எல்லா பொருளுமே டே டு டே பேசிஸில் விலை ஏறிட்டே வருது. ஆனால் நம்மளோட சம்பளம் அந்த பூமரோட அதே ரேஞ்சில் தான் இருக்குது. பட் கொஞ்சம் பிளான் பண்ணால் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஓரளவுக்கு பணத்தோட சேஃபாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது, சொல்கிறேன். சேவிங்ஸுக்கு ஒரு அமௌண்ட்டை தயவு செஞ்சு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 20%. இது ரொம்ப அவசியம். சேவிங்ஸை தயவு செஞ்சு டச் பண்ணாதீங்க. சைட் பிஸ்னஸ் பண்ணாமல் சிங்கிள் இன்கம்லேயே இருக்கிறது பெரிய டேஞ்சர். ஏதாவது ஒரு செகண்டரி இன்கம் ஜென்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. ஆன்லைன் பிஸ்னஸ், ஃப்ரீலான்ஸ், யூடியூப் அது இதுன்னு ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். தோத்தாலும் பரவாயில்ல, கற்றுக்கலாம். காசு இருக்கிறவன் BMW தான் போவான். ஆனால் உன்னோட ஆல்டோவை நீ என்றைக்கும் துச்சமாக நினச்சிடாத. அடுத்தவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீ காலேஜ் பையன் கிடையாது, ஒரு குடும்பத்தோட தலைவன். எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ முடிஞ்சால் நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் தப்பில்லை. ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அத்தியாவசிய பொருட்கள், செகண்டு இன்வெஸ்ட்மெண்ட், தேர்டு தான் ஆசைகள். கூலிங் கிளாஸ் போட்டு உங்களை பணக்காரனா காட்டிக்க விரும்புகிறீங்களா, இல்லை உண்மையாகவே பணக்காரன் ஆக போகிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. திங்க் அபவுட் இட். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் டிப்ஸ் தெரிஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தெரிலனா ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.